வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேணும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சிம்பிளா ஒரு பீட்ரூட் கறி தான் செய்யப் போறேன். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் செய்யப் போறேன். இப்போ பீட்ரூட் கறிக்கு தேவையானதெல்லாம் நான் சுத்தமா கழுவி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் சட்டியில பீட்ரூட்ட போடுறேன். இப்போ வெட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் இதோட சேர்க்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நான் அடுப்புல வைக்க போறேன். பீட்ரூட், அதுக்கப்புறம் ஒரு கிழங்கு. இப்போ நாங்க பீட்ரூட்டோட அ கறி மிளகாய் சேர்க்கலாம், கிழங்கு சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். இருக்கிற வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம். நல்லா இருக்கும். நான் இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதனால உருளைக்கிழங்கு போட்டு பீட்ரூட்டோட செய்ய போறேன். அதுவும் ஒரு டேஸ்ட்டா தான் இருக்கு. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். அப்போ அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்கிறேன். நான் ஒலிவ எண்ணெய் தான் சாப்பிட்றது. அப்போ அதனால ஒலிவ எண்ணெய் சேர்க்கிறேன். ஒலிவ எண்ணெய் உடம்புக்கு ஆரோக்கியம், நல்லது. அதுக்கு பிறகு நான் எண்ணெயையும் விட்டு இதை நான் அடுப்பில் எடுத்து இப்போ வைக்க போகிறேன். நாங்கள் அடுப்பில் சின்ன நெருப்பில் தான் வைக்க வேணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா வெந்து வதங்கி வரும். வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் அந்த ஈரத்தன்மை இருக்குது. அதனால் அந்த எண்ணெய், அந்த ஈரத்தன்மைக்கு எல்லாம் வதங்கி வெந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா அது கொதிச்சு பாருங்கள், இவ்வளோ ஈரத்தன்மையாக இருக்குன்றதுல தண்ணி தன்மை இருக்குது. அப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்த பிறகு நான் ஒரு சொட்டு தேங்காய் பால், கட்டி பால் கொஞ்சம் நான் சேர்க்கிறேன். இதை நான் இப்போ சட்டியில் சமைச்சிட்டு அதுக்கு பிறகு கடாய்க்கு மாற்றுறேன். கடாய்க்கு மாற்றிட்டேன். எனக்கு கிண்டுறது கொஞ்சம் வசதி இல்லாத மாதிரி இருந்தால் அப்போ நான் இதுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே நல்லா இருக்குது. கறி நல்லா கட்டியாக வந்திருக்குது. தேங்காய் பாலும் விட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீட்ரூட் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வெள்ளை சோறு சமைச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு இந்த பீட்ரூட் கறி, முட்டை வச்சிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியுடன் உங்கள் பானு. நன்றி.